வீடியோ நல்லா இருக்கிற மாதிரியே நாளும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம். இவங்க ஏன் இங்க வராங்க? இப்போ நான் என்னடா பண்றது? எங்கிட்டு போய் ஒளியறதுன்னே தெரியலையே. இங்க இருந்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அச்சோ, வீட்டுக்குள்ள வரானே. உன் கதை முடிஞ்சிடா இன்னைக்கு. யாராவது வீட்டுல இருக்கீங்களா? ஹலோ, யாராவது கதவை திறங்க. யாரும் வீட்டுல இல்லங்க ஐயா. ஓ அப்படிங்களா? அப்புறம் எப்படி குரல் வருது? கதவை திறயா. கதவை திறக்கலாம் லாடம் கட்டிடுவேன். மரியாதை கதவை திறயா. திறக்கிறியா இல்லையா? என்னங்க ஐயா வேணும் உங்களுக்கு? ஐடி செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். எனது ஐடி செக்கா? இது எங்களுடைய ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். காலை வணக்கம் ஆபீசர் ஐயா. என்னோட பேப்பர் எல்லாத்தையும் கரெக்டா ஆர்டரா வச்சிருக்கேன். அத நான் பார்த்து சொல்லணும். உனக்கு இந்த ஊர் தானா? இல்ல இல்லங்க, அதெல்லாம் இல்ல. அப்படின்னா உன்னுடைய பர்மிட் எங்க இருக்கு? எனது பர்மிட்டா? அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லையே. நான் நினைச்சது சரியா போச்சு. சரி, நடைய கட்டு. வா நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். அங்கெல்லாம் நான் எதுக்கு வரணும்? தப்பிச்சு போக பாக்குறியா? ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க ஐயா. என் வேலை போயிடும் ஐயா. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஆபீசர் ஐயா, பேசாம நீங்க வந்து எனக்கு ஒரு வார்னிங் தரலாம்ல? கொஞ்சம் பேசாம இரு, இல்லனா அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். லாகர் விக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்படினா நான் பசங்க கிட்ட உடனே சொல்லியாகணும். அப்படின்னா இதுதான் ரெசிடென்சியல் பர்மிட்டா? இதுக்கு ஏன் இவ்வளவு விலைய வச்சிருக்கீங்க? 2 பேப்பரை 4 3 கிழிச்சு இப்படி அப்படின்னு ஒட்டி வச்சிருக்கீங்க. இது என்னது? இது நம்மளோட சட்டையாச்சே. இது எப்படா இங்க? இதெல்லாம் நம்மளோட பொருட்களாச்சே. அரசே, நான் பழம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. Hey guys, நேத்து அந்த லாகர் விக்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. அதனால இனி நம்ம காடு பாதுகாப்பா இருக்க போகுது. அதனால வாங்க கொண்டாடலாம். Friends, நல்லா சாப்பிடுங்க. நான் அதை கட் பண்றேன். ஒரு நாள் நம்ம இங்க இல்லன்றதுனால இவ்வளவு ஆட்டம் போடுறாங்களா? மரத்தை வெட்டுறதை வச்சு பழத்தை வெட்டுறாங்களா? இதுக்கெல்லாம் எவன்டா காசு கொடுப்பான்? அச்சோ, கொஞ்சம் பொறுமையாராவுக்கு. இப்ப போய் நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. நம்ம எதா இருந்தாலும் ஒரு திட்டம் போட்டு தான் யோசிச்சாகணும். இது நல்ல ஐடியாவெல்லாம் இருக்கு. லாகர் விக் விக்னோ சொன்னேன். லாகர் விக்கா? இத கொஞ்சம் பாத்தீங்களாப்பா? இதுதான் நான் இந்த இடத்துல தங்கறதுக்கான அத்தாச்சி. என்ன புரிஞ்சுதாப்பா? அப்படின்னா மிருகங்கள் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிச்சுன்னா போலீஸை கூப்பிடலாம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு நான் தான் புது ஷெரீஃப். சரியா? என்ன ஷெரீஃபா? இத கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கப்பா. இதுதான் ரெசிடென்ஷியல் பர்மிட். இது மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எல்லாருமே ஜூக்கு தான் போகணும். என்னது? இதுதான்ப்பா உண்மையே. நானே உங்களை கையோட கொண்டு போய் ஒப்படைச்சு வந்துருவேன். என்னைய இந்த மாதிரி தூக்கி அடிக்கிறதெல்லாம் சட்டத்துக்கு புறப்பாடுறா. இதுக்காக நான் உங்க எல்லாரையுமே ஜூல புடிச்சு கொடுக்க போறேன்டா. ஆனா இங்க பாருங்க ஐயா, பேசாம நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமா? அப்பதான் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நானே சொல்லட்டுமாப்பா? பர்மிட் வேணா வாங்கி தரட்டுமா? அதுக்கு கை மாறா 20 மரத்தை எனக்கு வெட்டி விடுங்க. அப்புறம் மிச்ச வேலையோ நான் பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாம் சொல்லுங்க, ஜூல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். உங்களோட பதில் என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்கப்பா.
டேய் தம்பி வாடா போலாம். ஆளாளுக்கு 4 மரத்தை வெட்டா போதுமையா? இந்த டீல் ஓகேடா வாங்க. என்னால மரத்துல வெட்ட முடியாதுடா, எனக்கு அது பிடிக்காது. அவன் பர்மிட்லாம் யாருக்கு தேவை? ஹேய், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அப்படியா? ஓ, வா! இது எல்லாமே எனக்கு தானா? நான் பணக்காரனாயிட்ட ஐயா, எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான். அச்சோடா, இப்ப என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? திடீர்னு இப்படி இந்த மாதிரி வந்து குஞ்சா நான் என்ன தாயா பண்ணுவேன்? ஆஹா, என்னடமோ தோணுதே. ஏய், வெயிட். லோகர் மேன், ஏய், சொட்டா. எழுந்துடா. எழுந்துடா. ஓ, அப்படி போடுறா. நீ கேட்டல, கொண்டு வந்தாச்சு. இரு, முதல்ல என்னதான் எடுத்துக்க. அவன் வெட்டினதான் கொண்டு வந்திருக்கோம். டேய், என்னது நான் வெட்டின மரங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்மிட் எதுவும் தேவை கிடையாதுல்ல? இந்த ரிஸ்க் நீங்க எடுத்துதான் ஆகணுமாடா? சொல்லுங்கடா, என்னோட மரம் எங்கடா இருக்கு? இதோ நாங்க போய் அதை கொண்டு வந்துடுறோம். இங்க பாருங்கடா, இதுக்கப்புறமா என்ன ஏமாத்துறீங்க, அப்புறம் அண்ணனுக்கு கோவம் வந்துரும்டா. அவ்வளவுதான், ஏமாந்துட்டான். ஈயா. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முட்டா கரடிங்க, அதுகளுக்கு எல்லாம் பரிமிட்டு தேவையில்லைன்னு தெரியல போல. நல்ல வேலை பண்ணிக்கடா. இந்தாடா, வாங்கிக்கங்க. நன்றிகள். இனிமே ஜாலிதான். சரி வாங்க போலாம். அப்படியே போயிடுக்கடா, இல்ல ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுக்கடா. வா 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 வா. என்னடா இது, இங்க இருந்து என்னோட வீடு எங்க? இங்க இருந்து தான் அந்த கட்டைகளை கொண்டு வந்தாங்களா? அந்த திமிரு பிடிச்ச கரடியை எண்ணியை ஏமாத்தி விட்டாங்களே. இதுக்கு வழி என்னால பொறுமையா இருக்க முடியாதா? யாருக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது? இந்த பர்மிட்டை வச்சு அவங்கள ஏமாத்தலான்னு பார்த்தா என்னையே ஏமாத்தி விட்டாங்க. இதுக்கு மேல இது எதுக்கு? ஆடா ஷாக், போய் தொலை. என்னடா இது? அடேங்கப்பா, அப்ப அவன் நம்மள ஏமாத்திருக்கானா? அப்படின்னா நம்ம பசங்க கிட்ட இதை சொல்லியே ஆகணும். நீயும் என்னைய கலாக்கிறியா? நசுக்கி விடுவோண்ட. பொய் சொல்லிருக்கான் அவன். டேய் அண்ணா, அவனை அடிச்சு நொறுக்கிடுவோம்டா. நீ ரெடியா இருக்கியாடா? இப்ப சிக்கனியா என்கிட்ட என்ன பண்ணுவ? என்னது போலீஸா? ஹலோ ஆபீசர் ஐயா, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னோட பர்மிட்டு தானே, இந்த இருக்கு பாருங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதுல இருக்குங்க ஐயா. ஆச்சோ! என்னங்க பண்றீங்க நீங்க? இந்தாங்க. இந்த ஷூல ஏதோ தூசி இருக்கு. அச்சோ, என்னுடைய பர்மிட்டு ஏங்க இப்படி? ஜாக்கிரதை ஐயா, அதை போட்டு ஏன் இப்படி மெரிக்கிறீங்க? அச்சோ, அதை கொடுத்துருங்க ஐயா. அடடா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அச்சச்சோ, நான் இதை கவனிக்கவே இல்லையே. இது ரொம்ப அழுக்கா இதை என்கிட்ட இருக்குடா. கொடுங்க, நான் சுத்தம் பண்றேன். என்கிட்ட கொடுங்க. அச்சோ, அதை கிழிச்சு விட்டீங்களா ஐயா? யா இப்படி அநியாயம் பண்றீங்க? சர்ப்ரைஸ். இதெல்லாம் உங்க மேல தானடா? அடே கரடி வசங்களா, ஏய் டப்ளூ, ஓடி வந்துரு. உங்களை இன்னைக்கு சுட்டு பொசுக்காம விட மாட்டேன்டா. திரும்பவும் நான் ஏமாறுவேன்னு நினைச்சிட்டீங்களாடா? இந்த வாட்டியை நீ எப்படி ஏமாத்துறீங்கன்னு பாத்துறேன்டா. இந்த வாங்கிக்கடா. அடடா இருங்க ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. தெரியாம சுட்டு விட்டேன் ஐயா. நான் சொல்றத